ஹலோ, வணக்கம். நான் பரணி. நாகப்பட்டினம் கவர்மெண்ட் ஐடியில் ஜேடிஓவா ஒர்க் பண்றேன். இன்னைக்கு பார்க்க போற பாடம் பேசிக் எலக்ட்ரிசிட்டி. இந்த லெசனுடைய முடிவில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த பாடத்துல வரக்கூடிய பேசிக் டெஃபினிஷன்ஸ், குரூப்பிங் ஆஃப் ரெசிஸ்டன்சஸ், எலக்ட்ரிக் பவர் அண்ட் எனர்ஜி. அடுத்தது இதுல வரக்கூடிய பேசிக் டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மின்னோட்டம். மின்னோட்டம்னா இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக் கரண்ட்னு பேரு. இதுக்கு என்ன டெஃபினிஷன்? ஒரு கடத்தில் செல்லும் எலக்ட்ரான்களின் நகர்வையே மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். மின்னோட்டத்துக்கான குறியீடு ஐ, அது மின்னோட்டத்துக்கான அலகு ஆம்பியர், கேபிட்டல் ஏங்கிற எழுத்தால குறிப்பிடுறோம். மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய கருவியின் பெயர் அம்மீட்டர். அடுத்தது இந்த மின்னோட்டத்துல ரெண்டு வகை சொல்றோம். நேர்திசை மின்னோட்டம் டைரக்ட் கரண்ட் அப்படின்ட்டு, அளவிலும் திசையிலும் எந்தவித மாற்றமும் இல்லாத மின்னோட்டம் நேர்திசை மின்னோட்டம்னு சொல்றோம். இந்த மின்னோட்டத்துக்கான குறியீடு இந்த மாதிரி ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். இந்த டிசி மின்னோட்டத்துக்கான சோர்சஸ், அதோடைய மின் உற்பத்தி மூலங்கள் செல்ஸ், பேட்டரிஸ் அண்ட் டிசி ஜெனரேட்டர். அடுத்தது மாறுதிசை மின்னோட்டம், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம். இது சுருக்கமா ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அளவிலும் திசையிலும் குறிப்பிட்ட கால அளவில் மாறக்கூடிய மின்னோட்டத்திற்கு மாறுதிசை மின்னோட்டம் அப்படின்னு பேரு. இதற்கான குறியீடு இந்த மாதிரி இருக்கும். ஏசி சோர்சஸ் எதுனா ஏசி கரண்ட் மின் உற்பத்தி மூலங்கள், ஆல்டர்னேட்டர் மற்றும் ஏசி ஜெனரேட்டர். இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே உங்களுக்கு கேள்வியா வரும். ஒரு கடத்தில் செல்லக்கூடிய எலக்ட்ரான்களின் நகர்விற்கு பெயர் என்ன, எலக்ட்ரான்களின் ஓட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. மின்னோட்டத்திற்கான குறியீடு என்னன்னு கேட்பாங்க. மின்னோட்டத்திற்கான எஸ்ஐ அலகு என்னன்னு கேட்பாங்க. மின்னோட்டத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ இந்த ஒரு சின்ன இதுல ஒரு 6-7 விதமான கொஸ்டின்ஸை நீங்க அட்டன் பண்ணலாம். அதாவது மின்னோட்டத்தை அளவிடும் கருவியின் பெயர் என்னன்னு கேட்கலாம், அல்லது அம்மீட்டர் எதை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி மின்னோட்டத்திற்கான குறியீடு ஐ என்பது எதை குறிக்குது அப்படின்னு கேட்கலாம். அது மாதிரி இங்க இந்த அளவிலும் திசையிலும் எந்தவித மாற்றமும் இல்லாத மின்னோட்டத்திற்கு என்ன பெயர்னு கேட்கலாம். டைரக்ட் கரண்ட்னு உனக்கு ஆப்ஷன்ல இருக்கும். அது மாதிரி டிசி கரண்ட்டுக்கான குறியீடு என்னன்னு கேட்பாங்க, இது ஆப்ஷன்ல இருக்கும். டிசி உற்பத்தி பண்ணக்கூடிய மின்மூலங்கள் எதுன்னு கொஸ்டின்னா கேட்கலாம். அது மாதிரி ஏசி கரண்ட்னா என்ன அப்படின்னு கேக்குது. இந்த டெஃபினிஷன் உனக்கு கொஸ்டின்ல இருக்கும். அளவிலும் திசையிலும் குறிப்பிட்ட கால அளவில் மாறக்கூடிய மின்னோட்டத்திற்கு பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன்ல ஏசி அல்லது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கும். ஏசி கரண்ட்டுக்கான குறியீடு என்னன்னு கேட்கலாம், ஏசி சோர்சஸ் என்னன்னு கேட்கலாம். அப்போ இத்தனை விஷயத்துல இது எல்லாமே உங்களுக்கு கேள்வியாகும். அடுத்தது மின்னியக்கு விசை, இஎம்எஃப், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு மூடிய மின் சுற்றில் எலக்ட்ரான்களை நகர்த்துவதற்கு தேவையான விசைக்கு மின்னியக்கு விசை அப்படின்னு பேரு. இதற்கான குறியீடு கேபிட்டல் இன்னு சொல்றோம். இதற்கான அலகு வோல்ட். அடுத்தது மின்னழுத்த வேறுபாடு என்னன்னா, ஒரு மின் சுற்றில் ஏதேனும் 2 புள்ளிகளுக்கு இடையே உள்ள அழுத்த வேறுபாட்டை குறிக்கிறது மின்னழுத்த வேறுபாடு. இதற்கான குறியீடு வி. ஆக்சுவலா பிடின்றது இஎம்எஃப் விட எப்பவுமே கம்மியா இருக்கும். மின்னழுத்த வேறுபாடு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்றோம். இஎம்எஃப் விட பிடி குறைச்சலா இருக்கும். அடுத்தது மின்னழுத்தம் வோல்டேஜ். ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் லைன்களுக்கு இடையேயான மின்னழுத்த வேறுபாட்டை குறிக்கிறது மின்னழுத்தம் வோல்டேஜ்னு சொல்றோம். இதற்கான அலகு வோல்ட். இதை அளக்கக்கூடிய கருவி வோல்ட் மீட்டர். இது எல்லாமே உங்களுக்கு கேள்வியா இருக்கும். மின்னழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் என்னன்னு கேட்பாங்க, அல்லது வோல்ட் மீட்டர் எதை அளக்க பயன்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. மின்னழுத்தத்திற்கான குறியீடு என்ன அப்படிங்கறத கேள்வியா வரலாம். அடுத்து மிக முக்கியமான டெஃபினிஷன் மின்தடை. மின்தடை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு கடத்தின் வழியே மின்னோட்டம் செல்வதற்கு எதிர்ப்பை தரக்கூடிய பண்பிற்கு மின்தடை அப்படின்னு பேரு. இதற்கான குறியீடு ஆர். இதை மின்தடையின் அலகு ஓம்.
மின்தடையை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் ஓம் மீட்டர். இதுவும் உங்களுக்கு எல்லாமே கேள்வியும் வரும். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, குறியீடு, ரெசிஸ்டன்ஸ்க்கான குறியீடு என்ன, மின்தடையின் அலகு என்ன அப்படிங்கிறது கேள்வி. மின்தடை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் என்ன அப்படின்ட்டு எல்லாமே உங்களுக்கு கேள்வி ஆகும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் கண்டக்டர். கண்டக்டர்னா மின் கடத்தி. தமிழ்ல தன் வழியே மின்னோட்டத்தை எளிதில் பாய அனுமதிக்கக்கூடிய பொருளுக்கு கண்டக்டர் அப்படின்னு பேரு. தமிழ்ல மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. அனைத்து உலோகங்களும் நல்ல மின் கடத்தி. இதற்கு எடுத்துக்காட்டு சில்வர், காப்பர், அலுமினியம், பித்தளை அப்படின்னு சொல்லலாம். இதுவும் உங்களுக்கு கேள்வியா வரும். தன் வழியே மின்னோட்டத்தை ஈஸியா பாய அனுமதிக்கக்கூடிய பொருளின் பெயர் என்னன்னு கேட்கலாம். அல்லது கண்டக்டருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா தன் வழியே மின்னோட்டத்தை செல்ல விடாமல் தடுக்கக்கூடிய பொருளுக்கு இன்சுலேட்டர்னு பேரு. மின் காப்பு பொருள் அல்லது மின் கடத்தா பொருள் தமிழ்ல சொல்லலாம். இதற்கான எடுத்துக்காட்டு மைக்கா, ரப்பர், கண்ணாடி, பீங்கான் அப்படின்ட்டு. இதுவும் இன்சுலேட்டருக்கு சில எடுத்துக்காட்டுகள் கூறு அப்படின்னு வரும். அதாவது எடுத்துக்காட்டு சொல்லுன்னு ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல இது ஒண்ணு ரைட் ஆப்ஷனா இருக்கும். மீதி 3 வந்து கண்டக்ட் பண்ற மெட்டீரியல்ஸை கொடுத்திருப்பாங்க. அடுத்த மிக முக்கியமான ஒரு டெஃபினிஷன் ஓமின் விதி, ஓம்ஸ் லா. மாறாத வெப்பநிலையில் ஒரு மூடிய மின் சுற்றில் பாயும் மின்னோட்டமானது மின்னழுத்தத்திற்கு நேர் விகிதத்திலும் மின்தடைக்கு எதிர் விகிதத்திலும் இருக்கும். இப்ப இதுல உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா இந்த டெஃபினேஷனை உனக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டு இந்த விதியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல உங்களுக்கு ஓம்ஸ் லான்னு இருக்கும். மின்னோட்டத்தை ஐங்கிற எழுத்தால குறிப்பிடுறோம், மின் அழுத்தத்தை விங்கிற எழுத்தால குறிப்பிடுறோம், மின் தடைய ஆறுங்கிற எழுத்தால குறிப்பிடுறோம். இப்போ இந்த ஓமின் விதியின் அடிப்படையில 3 ஃபார்முலா கொண்டு வரணுமா. I is directly proportional to V by R, I equal to V by R, V equal to I into R, R equal to V by I. அடுத்தது இதுல வரக்கூடிய சம் பாருங்க. ஒரு பல்பு 6 வோல்ட் மின்னழுத்தத்தில் 0.4 ஆம்ஸ் மின்னோட்டத்தை எடுத்துக்கொள்கிறது. அதன் மின்தடையை காண்க. ரெசிஸ்டன்ஸ் கேட்கிறாங்க. இப்ப இந்த 3 எழுத்து சொன்னோம் இல்லையா, I, V, R, இந்த 3 ஃபார்முலாவும் வச்சு எப்படி சம் போடுறதுன்னு பாக்குறோம். மின்தடை கேட்கறதுனால R is equal to V by I. Vங்கிறது 6 வோல்ட், Iங்கிறது 0.4. இது ரெண்டுத்தையும் வகுத்தோம்னா உங்களுக்கு 15 ஓம் அப்படின்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. பத்து ஓம் மின்தடையானது 25 வோல்ட் மின்னழுத்தத்தில் இணைக்கப்படும் போது அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தை கணக்கிடு அப்படின்னு கேட்கிறேன். இப்போ இந்த சம்ல கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ண போறோம். I is equal to V by R. Vக்கான வேல்யூ 25 வோல்ட்னு போட்டிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ்க்கான வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் வகுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 2.5 ஆம்ஸ் அப்படின்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. ஒரு மின் சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு 2.5 ஆம்ஸ். இல்ல கரண்ட் எவ்வளவுன்னு கொடுத்தாச்சு, மின்தடை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கு. அடுத்தது மின்னழுத்தம் கேட்கிறாங்க. இப்போ V equal to I into R. அந்த ஐக்கான அளவு மின்னோட்டத்துக்கான அளவை பிரதிட்டு இருக்கும், மின்தடைக்கான அளவை பிரதிட்டு இருக்கும். ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 18.75 வோல்ட் அப்படின்னு. இப்போ ஓம்ஸ் லாவுடைய பேசிக்ல அடிப்படையா வச்சுட்டு 3 விதமா வோல்டேஜ் கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம், கரண்ட் கேட்டாலும் கால்குலேட் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் கேட்டாலும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த விஷயம் மின்தடைகளை இணைத்தல், கனெக்ஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை இணைக்கிறது வந்து 3 விதமா நம்ம ஜாயின் பண்றோம் சர்க்கியூட்ல. தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு, தொடர் மற்றும் பக்க இணைப்பு. தொடர் இணைப்புனா சீரிஸ் கனெக்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். பக்க இணைப்புக்கு பேரலல் கனெக்ஷன் சொல்றோம்.
சீரிஸ் அண்ட் பேரலல் அப்படிங்கிறது தொடர் மற்றும் பக்க இணைப்பு. இப்போ இதுல எப்படி ஃபார்முலா வருதுன்னு பார்ப்போம். இப்போ இது தொடர் இணைப்புனா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு சர்க்கியூட். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பாருங்க. Total resistance RT is equal to R1 plus R2 plus R3. அதே மாதிரி பக்க இணைப்புக்கான ஃபார்முலா பாருங்க. பக்க இணைப்புங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இதுக்கான டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா 1/R1 plus 1/R2 plus 1/R3. சப்போஸ் உங்க சர்க்கியூட்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பேரல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். RT is equal to R1 into R2 divided by R1 plus R2. இந்த மாதிரியும் இந்த ஃபார்முலாவும் வச்சு போட முடியாதுன்னா போடலாம். இது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருந்தா இந்த ஃபார்முலாவை ஈஸியா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுல சம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு சீரிஸ் சர்க்கியூட் காமிக்கப்பட்டிருக்கு. இதுல 3 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல இருக்கு பாருங்க. 15 ஓம், 5 ஓம், 30 ஓம் அப்படின்னு. இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கால்குலேட் பண்றோம். ஜஸ்ட் அதோடைய ஃபார்முலா பிரதியிடுறோம், ஃபார்முலா எழுதிக்கிறோம், அந்த நம்பரை பிரதியிடுறோம், மூணுத்தையும் கூட்டி ஆன்சர் எழுதிக்கிறோம். சீரிஸ்ல சம் இருக்குதுன்னா ரொம்ப ஈஸி. எத்தனை கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதுதான். அடுத்த சம் பாருங்க. 4 resistors of 30 ohm, 10 ohm, 20 ohm and 15 ohm are connected in series. Find the total resistance. இதே மாதிரி 4 ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதோடைய மொத்த மின்தடை எவ்வளோன்னு கேட்குறேன். ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஃபார்முலா எழுதுறோம், அதோடைய வேல்யூவை பிரதியிடுறோம், அடுத்து எல்லாத்தையும் கூட்டி ஆன்சர் எழுதுறோம். அடுத்தது தேர்ட் क्वेश्चन பாருங்க. Evaluate the resultant resistance of 3 resistances of 2, 3, 4 ohm connected in parallel. Parallelல 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கான மொத்த மின்தடை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. ஃபார்முலா எழுதிடுறோம். இந்த ஃபார்முலா எழுதும்போது நல்லா கவனிச்சுக்கணும். ரைட் சைடு நீங்க கரெக்டா 1/R1 ஆரம்பிச்சிருங்க. லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா 1/RT தான் ஆரம்பிக்கணும். சில பேர் வந்து RTன்னு ஆரம்பிச்சிருவாங்க, அதை கவனிச்சு செய்யணும். அடுத்தது என்ன செய்யறோம், அதோடைய வேல்யூவை பிரதிடுறோம். 1/2 + 1/3 + 1/4 அப்படின்னு. அப்புறம் இந்த 2, 3, 4 இருக்கு இல்லையா, அதுக்கு மீசிமா எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மீசிமா எடுத்தா 12. இந்த மீசிமா எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாருங்க. 2, 3, 4 இருக்கு இல்லைங்களா, இதை எழுதிட்டு பகுதி 3 எழுதிட்டு இதுல 2 வெளியில எடுக்கிறோம். 2ல எத்தனை 2 இருக்கு, ஒரு தடவை. 3 அப்படியே எழுதிடும். 4ல எத்தனை 2 இருக்கு, 2 தடவை. அடுத்தது இது ரெண்டுத்துலயும் 2 வெளியில எடுக்கிறோம். 1 அப்படியே எழுதிடும், 3 அப்படியே எழுதிடும். 2ல 2 ஒரு தடவை இருக்கு. அதுக்கப்புறம் இதுல 3 வெளியில எடுக்கிறோம். அப்புறம் 1, 1ன்னு எழுதிடும். இந்த சைட்ல வருது பாருங்க, இதுக்கு காரணிகள்னு பேரு. இந்த 3 காரணிகளையும் பெருக்கினீங்கன்னா 12ன்னு வரும். இந்த 12 இங்க எழுதிட்டு 12ல 2 எத்தனை தடவை இருக்கு, இப்போ 6 தடவை. 1 × 6 6. எப்பவுமே உங்களுக்கு வந்து மேல 1ங்கிற நம்பர் தான் வரும். ஸோ எத்தனை தடவை இருக்கோ அந்த நம்பர் அப்படியே போட்டுக்கலாம். 12ல எத்தனை 3 இருக்கு, 4 தடவை. 12ல எத்தனை 4 இருக்கு, 3 தடவை. அப்போ இது 3த்தையும் கூட்டினீங்கன்னா 13ன்னு கிடைக்கும். 13/12. இந்த பக்கம் பாருங்க, லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு 1/RT தான் வரும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும். அப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் RTன்னு கேட்கும்போது தலைக்கீழ மாத்திரம். இப்போ RT/1 வரும். RT is equal to இந்த லெஃப்ட் சைடு தலைக்கீழ மாற்றும் போது ரைட் சைடு என்ன பண்றோம், நம்ம தலைக்கீழ மாத்திரம் 12/13 ஓம் அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல பின்னத்துல இருந்ததுன்னா இந்த ஆன்சர் அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் வகுத்து டெசிமல்ல இருந்ததுன்னா டெசிமல்ல ஆன்சர் போட்டுக்கலாம். 2 விதமாகவும் நீங்க ஆன்சர் பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். அடுத்த சம் பாருங்க. இந்த சம்ல
ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் 5 ஓம் மற்றும் 20 ஓம் அப்படின்னு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல்லையும் அது கூட 10 ஓம்ங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்லி கனெக்ட் ஆயிருக்கு. இதோடைய மொத்த மின்தடை எவ்வளவுன்னு கேட்கப்படுது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருக்கு, அது கூட ஒன்று சீரீஸ்ல இருக்கு. சரிங்களா? இப்ப இதுக்கு எப்படி முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த பேரலல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதுக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு வர்ற ஆன்சரை இது கூட சீரீஸ்ல இருக்கிறதுனால இது கூட கூட்டிக்கணும். இப்ப வேல்யூ எழுதியிருக்கோம். அடுத்தது பேரலலுக்கான பேரலல்ல ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, 1/RAB is equal to 1/R1 plus 1/R2 அப்படின்னு போடுறோம். அடுத்தது வேல்யூ பிரதிடுறோம். இந்த 5க்கும் 20க்கும் மீசமா எடுத்தீங்கன்னா 20. 20ல எத்தனை 5 இருக்கு? 4 தடவை, ஒரு நாள் 4. 20ல எத்தனை 20 இருக்கு? ஒரு தடவை 1ன்னு போட்டுக்கிறோம். கூட்டினீங்கன்னா 5/20ன்னு வரும். அதை வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா 1/4ன்னு வரும். அது போன சம்ல சொன்ன மாதிரி லாஸ்ட் ஸ்டெப்ல தலைக்கீழ மாத்துறோம். RAB இங்க தலைக்கீழ மாத்தினீங்கன்னா 4/1ன்னு வரும். 4 ஓம். இது வந்து பேரலலுக்கான மொத்த மின்தடை. அப்புறம் சீரீஸ் கூட ஒரு 10 ஓம் அப்போ இந்த சர்க்யூட்டோட மொத்த மின்தடை என்பது 14 ஓம். அடுத்த சம் பாருங்க. Find the total resistance of two resistors 10 ohm and 22 ohm which are in parallel. இப்போ இதுல parallel காமிச்சிருக்காங்க. இல்ல ஃபார்முலா எழுதுறோம். இன்னொரு ஃபார்முலா சொன்னீங்க இல்லையா, R1 into R2 divided by R1 plus R2 அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா எழுதுறோம். இந்த நம்பரை வந்து பிரதிடுறோம். ஒன்று 10 ஓம், இன்னொன்று 22 ஓம். இங்க 10 ஓம் பிளஸ் 22 ஓம். மேல பெருக்கல் காமிக்கணும், கீழே வந்து கூட்டல் வரணும். மேல பெருக்கினீங்கன்னா 220 ஓம்னு கிடைக்கும். கீழே கூட்டினீங்கன்னா 32 ஓம்னு வரும். இது ரெண்டுத்தையும் வகுத்தீங்கன்னா 6.87 ஓம் அப்படின்னு ஆன்சர். அடுத்தது மிக முக்கியமான அடுத்த டெஃபினிஷன் திறன், பவர். வேலை செய்யப்படும் வீதமே திறன் எனப்படும். இதுதான் வந்து பொதுவா திறன்னா இந்த டெஃபினிஷன் சொல்றோம். இப்ப மின்திறன், நம்ம இந்த சாப்டர்ல மின்திறன்னா என்ன? எலக்ட்ரிக் பவர். 1 வோல்ட் மின்னழுத்தத்தில் 1 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்மே ஆனால் அந்த மின் சுற்றில் இணைக்கப்பட்ட லோடின் திறன் 1 வாட் எனப்படும். மின் அலகு வந்து வாட். இது ஒரு கேள்வியா வரும் உங்களுக்கு, திறனுடைய அலகு என்ன அப்படின்னு. அடுத்தது மின்திறனை அளக்கக்கூடிய கருவியின் பெயர் என்னன்னு கேட்பாங்க, வாட் மீட்டர். அடுத்தது பவருக்கான ஃபார்முலா வோல்டேஜ் இன்டு கரண்ட். வோல்டேஜ் பவர்ல ஃபர்ஸ்ட் எழுத்து P ஈக்குவல் டு U இன்டு I. அடுத்தது இந்த ஓம்ஸ்லால ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, V ஈக்குவல் டு I இன்டு R அப்படின்னு. அந்த ஃபார்முலா இந்த பவர் ஃபார்முலா கம்பைண்டா வச்சு பவருக்கு பவர் கால்குலேஷனுக்கு 3 ஃபார்முலா கொண்டு வரோம். P இஸ் ஈக்குவல் டு V இன்டு I, வோல்டேஜ் இன்டு கரண்ட். அடுத்தது P ஈக்குவல் டு I ஸ்கொயர் இன்டு R. அடுத்தது P ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. இந்த ஃபார்முலா நல்லா ஷார்ப்பா கவனிச்சிங்கன்னா தெரியும். இதுல வோல்டேஜும் கரண்ட்டும் மட்டும்தான் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இதுல கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, வோல்டேஜ் கிடையாது. அடுத்தது இதுல வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, கரண்ட் இல்லை. அப்போ கரண்ட், வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ்ங்கிற இந்த 3 விஷயத்துல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், பவர் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுல சம்மை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். How much power does it consumes if an electric heater draws a current of 10 amps at 200 volt? அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் அது எவ்வளவு கரண்ட் எடுத்துக்குதுன்னா 10 ஆம்ப்ஸ் கரண்ட் எடுத்துக்குது 200 வோல்டேஜ்ல. அதோடைய பவர் என்ன? பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சொன்னோம், வோல்டேஜ் இன்டு கரண்ட், V இன்டு I. இப்போ Vக்கான நம்பரை போட்டிருக்கோம் 200 வோல்ட், கரண்ட் வந்து 10 ஆம்ப்ஸ். இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 2000 வாட்ஸ் கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. வாட் இஸ் த வோல்டேஜ் ஆஃப்
இம்மர்ஷன் ஹீட்டர். ஒரு இம்மர்ஷன் ஹீட்டருடைய வோல்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதோடைய பவர் வந்து 500 வாட்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எவ்வளவு கரண்ட் எடுத்துக்குன்னா 2.27 ஆம்ஸ். இதுக்கு வந்து சொல்யூஷன் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். P is equal to 500 watts எழுதியாச்சு. P க்கான ஃபார்முலா V into I அது எழுதியாச்சு. அடுத்தது V தான் நமக்கு தெரியாது, வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஐக்கான வேல்யூ 2.27 ஆம்ஸ். அடுத்தது பெருக்கல் இருக்க V மட்டும் இந்த பக்கம் இருக்கு, பெருக்கல் இருக்கிற 2.27 இந்த பக்கம் வரும்போது வகுத்தீங்கன்னா 220.3 வோல்ட் கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோ இன் த பல்ப்? இங்க வந்து கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அதோடைய பவர் வந்து 550 வாட்னு சொல்லப்பட்டிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வந்து 22 ஓம். இதுல பவர் வந்து 550 வாட். பவர்க்கான ஃபார்முலா 3 ஃபார்முலா சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு அந்த ஃபார்முலாவில் நம்ம கணக்குல என்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும். I² into R equal to 550 வாட். இப்போ I² into R உடைய நம்பர் 22 போடுறோம். அடுத்தது வந்து I² equal to பெருக்கல் இருக்கிற 22 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலா வருது. அடுத்தது இது 550 22 வகுத்தீங்கன்னா 25 கிடைக்கும். இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும்னா நம்ம ரூட் எடுக்கணும். 25க்கு ரூட் எடுத்தோம்னா 5 ஆம்ஸ். இது எல்லாமே நீங்க கால்குலேட்டர்ல செஞ்சுக்கலாம். கால்குலேட்டர் பயன்படுத்திக்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால ஈஸியா இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்க சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சம் பாருங்க. இதுல வந்து பவர் ஈக்குவல் டு 60 வாட்ன்னு இருக்கும். வோல்டேஜ் வந்து 200 வோல்ட். அதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கிறாங்க. பவர் ஈக்குவல் டு 60 வாட். P is equal to U² by R அப்படின்னு. அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் வேணும் இல்லைங்களா? அப்ப வகுத்துல இருக்கிற R இந்த பக்கம் வரும்போது இங்க வந்துடும். பெருக்கல் இருக்கிற P இந்த பக்கம் வரும்போது வகுத்தலா வந்துடும். அடுத்தது வோல்டேஜ்க்கான நம்பர் 200 into 200. பவர்க்கான நம்பர் 60. இது ரெண்டுத்தையும் பெருக்கி 60ஆல வகுத்தீங்கன்னா 666.673 கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. What is the rated power if an adjustable resistor bears the following label 1.5 kilo ohms per 0.08 amps அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டாருடைய வேல்யூ 1.5 கிலோ ஓம்ஸ் பர் 0.08 ஆம்ஸ் அதோட கரண்ட் கொடுத்துருக்கு. இப்போ கிலோ ஓம், ஒரு கிலோ ஓம்ங்கிறது 1000 ஓம். அப்போ 1.5 கிலோ ஓம்னு சொல்லிட்டு 1000ஆல பெருக்கிறோம், 1500 ஓம்னு கிடைக்கும். அடுத்தது பவருக்கான ஃபார்முலா I² into R. ஐக்கான வேல்யூ வந்து பிரதியிடுறோம். I²ங்கிறதுனால 2 தடவை போட்டுப்போம் பெருக்கல்ல. பெருக்கல் ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ 1500. இப்போ இது மூணுத்தையும் பெருக்கினீங்கன்னா 9.6 வாட்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. பவர் கன்சியூம்டு அப்படின்னு கொடுத்துருக்கு 1.8 கிலோவாட். R equal to 8 ohms. அதோடைய வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. பவர் கன்சியூம்டு 1.8 கிலோவாட். ஒரு கிலோவாட்டுங்கிறது 1000 வாட். இப்போ 1.8க்கு எவ்வளவு வேல்யூன்னு பார்த்தோம். ரெண்டுத்தையும் பெருக்கிறோம் 1000ஆல. பெருக்குனீங்கன்னா 1800 வாட்னு கிடைக்கும். அப்போ பவருக்கான இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். U² by R equal to 1800 வாட். இப்போ வகுத்துல இருக்கிற R ரைட் சைட் போச்சுங்கன்னா பெருக்கல்ல போகும். அடுத்தது பெருக்கல்ல காமிச்சிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் உடைய வேல்யூ 8ன்னு காமிச்சிருக்கோம். வகுத்துல இருக்கிற R பெருக்கல்ல போகுது. ஸ்கொயரை கேன்சல் பண்றதுக்காக ரூட் எடுக்கிறோம். 14400. அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 120 வோல்ட்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது மின்னாற்றல், எலக்ட்ரிக் எனர்ஜி.
வேலை செய்ய தேவையான திறமையை தான் நம்ம ஆற்றல்னு சொல்றோம். இங்க மின்னாற்றல்ங்கிறது திறன் இன்டு நேரம். இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு வாட். பவர் என்பது வாட்ல இருக்கும், டைம் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கும். 1 வாட் இது மின்னாற்றலுடைய மிகச்சிறிய அலகு. பவருடைய மிகச்சிறிய அலகு வாட், டைமுடைய மிகச்சிறிய அலகு செகண்ட். 1 வாட் செகண்ட் என்பது 1 ஜூல். இப்போ மின்னாற்றல் இந்த வாட் செகண்ட் ஜூலுங்கிறது மிகச்சிறிய அலகுங்கிறதுனால வர்த்தக ரீதியான அலகு, போர்ட் ஆஃப் ட்ரேட் யூனிட், மின்னாற்றலின் வர்த்தக ரீதியான அலகு எப்படின்னு பார்ப்போம். அதே எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம் தான். பவர் வந்து இங்க வாட்டுங்கிறது கிலோ வாட்னு எடுத்துக்கிறோம், டைம் வந்து 1 hour, செகண்ட் அவர். இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 1 கிலோ வாட் ஹவர்னு இருக்கும், அல்லது ஒரு யூனிட்னு சொல்லி. இது ஒரு கேள்வியா வரும். மின்னாற்றலின் வர்த்தக ரீதியான அலகின் பெயர் என்ன? கிலோவாட் ஹவர். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, 1 கிலோவாட் திறன் கொண்ட ஒரு பொருள் 1 மணி நேரம் வேலை செய்தால் அங்கு செலவழிந்த மின்னாற்றல் 1 யூனிட் ஆகும். இந்த மின்னாற்றலை அளப்பதற்கான கருவி எனர்ஜி மீட்டர். இப்ப மின்னாற்றலை அளவிடும் கருவியின் பெயர் என்ன? இது ஒரு கேள்வியா வரும். மின்னாற்றலின் வர்த்தக ரீதியான அலகு என்ன? கிலோவாட் ஹவர். இது ஒரு கேள்வியா வரும். கிலோவாட் ஹவர் மற்றொரு எப்படி அழைக்கப்படுகிறது, மற்றொரு முறையில் எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு கேட்பாங்க. யூனிட் அப்படின்ட்டு. யூனிட். இதுல சம் எப்படின்னு பார்க்கலாம். என்ன சொல்றதுன்னா, P is equal to 100 watt. ஒரு பொருளுடைய திறன் 100 வாட். அது எவ்வளவு நேரம் வேலை செய்யுது அப்படின்னா 1 hour. அது எவ்வளவு மின்னாற்றல் எடுத்துக்கும், எனர்ஜி கன்சம்ஷன் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு கேட்குறேன். ஒரு பல்பு காமிச்சிருக்கு. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டு டைம். பவர் வந்து 100 வாட்ன்னு இருக்கு இல்லைங்களா, 100 கிலோவாட்ல மாத்திக்கணும். இப்போ 1 கிலோவாட்டுக்கு 1000 வாட்ன்றதுனால 100 என்ன பண்றோம், 1000ஆல வகுக்கிறோம். இப்போ கிலோவாட்ல கிடைக்கும். கிலோவாட்ல தான் போடணுமா அப்படின்னா, யூனிட்ங்கிறது என்ன, கிலோவாட் ஹவர். அப்போ கிலோவாட் அது 1 மணி நேரம் வேலை செய்யுது. அடுத்தது இப்போ 100யும் 1000த்தையும் வகுத்தீங்கன்னா 0.1 × 1 கிலோவாட் ஹவர். இது ரெண்டுத்தையும் பெருக்கிட்டீங்கன்னா 0.1 இருக்கும், கிலோவாட் ஹவர் அல்லது யூனிட். அடுத்த சம் பாருங்க. அதே மாதிரியே ஒரு பல்பு கொடுத்துருக்கு. இது எவ்வளவு மின்னாற்றல் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 kWh, யூனிட்னு பேரு. டைம் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுதுன்னா 45 minutes. இதோடைய பல்புடைய திறன் என்னன்னு கேட்குறாங்க கிலோவாட்ல. நமக்கு வந்து இந்த நிமிஷம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஹவர்ல மாத்திக்கணும். 1 ஹவருக்கு 60 நிமிஷம் இல்லையா, அப்போ 60 minutes ஈக்குவல் டு 1 hour. அப்போ நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 45 minutes. அப்போ 60ஆல வகுத்தீங்கன்னா 0.75 ஹவர்னு கிடைக்கும். எனர்ஜி ஈக்குவல் டு 1.5 கிலோவாட் ஹவர்னு இங்கே எழுதிடுறோம். எனர்ஜிக்கான ஃபார்முலா பவர் இன்டூ டைம் ஈக்குவல் டு 1.5 கிலோவாட் ஹவர். இதுல பவர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது பெருக்கல் இருக்கிற 0.75 ரைட் சைடு வரும்போது வகுத்தல வந்துடும். அந்த 2 நம்பரையும் வகுத்தீங்கன்னா பவர் 2 கிலோவாட்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த சம் பாருங்க. பவர் கன்சியூம்ட் இஸ் ஈக்குவல் டு P ஈக்குவல் டு 6.2 கிலோவாட். அதோடைய டைம் வந்து 8 hours. அதோடைய சார்ஜ் பர் கிலோவாட் ஹவர். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னா ₹1.25. அப்போ இதோடைய டோட்டல் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல எத்தனை கிலோவாட் ஹவர்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பவர் இன்டூ டைம். அந்த பொருளுடைய பவர் வந்து 6.2 கிலோவாட்டு. அது எவ்வளவு நேரம் வேலை பார்க்குது, 8 மணி நேரம். ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா 49.6 கிலோவாட் ஹவர். இது இன்னொரு பேர்ல யூனிட்னு சொல்லலாம். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்லப்பட்டிருக்கு, ₹1.25. அப்போ டோட்டல் காஸ்ட் என்னும்போது வந்திருக்கக்கூடிய யூனிட்டை அந்த ரூபாயெல்லாம் பெருக்குனீங்கன்னா ₹62 கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்கப்படும். இந்த ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் பக்கத்துல வச்சுட்டு சால்வ் பண்ண வேண்டியதுதான்.
அடுத்தது find the cost if running 15 HP motor for 15 days at 4 hours per day if the cost of energy is ₹3 per unit. ஒரு 15 HP மோட்டார் 15 நாள் வேலை செய்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபான்னு சொல்றாங்கன்னா 3 ரூபாய். அப்படின்னா இந்த மோட்டருடைய டோட்டல் எனர்ஜி என்ன, டோட்டல் காஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ நம்ம வந்து ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க இல்லையா மோட்டருடைய திறன், அதை வந்து கிலோவாட்ல மாற்றிக்கணும். 1 HP ஈக்குவல் டு 0.746 கிலோவாட்டு. அப்போ 15 ஹெச்பிக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். அது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 11.19 வரும். அடுத்தது ஒரு நாளைக்கு அது எவ்வளோ எனர்ஜி எடுத்துக்குது, பவர் இன்டூ டைம். எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம், பவர் இன்டூ டைம். இப்போ அதோடைய நம்பர் எனர்ஜி வந்து 11.19 கிலோவாட். அது ஒரு நாளைக்கு எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுது, 4 மணி நேரம். அது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா 44.76 கிலோவாட் ஹவர்னு கிடைக்கும். கிலோவாட் ஹவருடைய மற்றொரு பெயர் என்னன்னு கேட்பாங்க, யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது ஒரு நாளைக்கு. அடுத்தது 15 நாளைக்கு எவ்வளோன்னு பார்க்குறோம். இப்போ 15 கூட பெருக்கிக்கிறோம். பெருக்குனா டோட்டலா 671.4 யூனிட் கிடைக்கும் கிலோவாட் ஹவர். ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய்னா நமக்கு 61 யூனிட் கிடைச்சது இல்லைங்களா. இது ரெண்டுத்தையும் பெருக்குனீங்கன்னா 2014.20 ரூபாய்னு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. ஹலோ, ஹலோ, உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம்.